இப்போ இந்த ஃபேக்ஷன் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன ஆகும்? ஏன்னா இப்போ வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னா இன்னும் கூடுதலான ஆதரவு வரலாம். அதிகாரத்தில் இப்போ உடனே வர முடியாதுன்னா அந்த நிலை என்ன ஆகும்? இப்போ சிவில நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிலைமை இன்னைக்கு வரல, 1952 வந்திருக்குது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி வன்னியர் சமூகத்துக்கு எதிர் 2 வன்னியருக்கு தான் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு சமூக நீதி சூறையாடலை காங்கிரஸ் செய்துன்னு போர்க்கோளம் கொண்டு வெற்றி பெற்றவங்க ராமசாமி படையாட்சி 19 எம்எல்ஏயும், மாணிக்கவேல் நாயக்கர் 7 எம்எல்ஏயும். பட் அன்னைக்கு காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி இல்லை. முதல் அந்த இது வந்து சென்ட்ரல்லையும் அவங்க இருந்தனால அவங்க கவர்னரை பயன்படுத்தி அவங்க அரசை இன்ஸ்டால் பண்றாங்க. அப்போ அதிகாரங்கிற அடிப்படையில் மாணிக்கவேல் நாயக்கர் ஸ்தலஸ்தாபன அமைச்சராட்டும், ராமசாமி படையாச்சி ஸ்தலஸ்தாபன அமைச்சராட்டும் மாணிக்கவேல் நாயக்கரும் அதிகாரத்தில் பங்கு பெறாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு வந்து வர்றது அபூர்வம். சோ இது சந்தர்ப்ப நிர்பந்தம் தான். நான் மாறுபட்ட கருத்துக்கு வைக்கல. தென் இந்த இடத்துக்குள்ள இவங்களுக்குள்ள வாய்ப்பை அவங்க பயன்படுத்துறாங்க. அதிகாரத்துக்கான ஒரு கட்சியாக உருவாகி வந்தவங்க ஒரு இந்த இதை பயன்படுத்துறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இந்த இடம் அவங்க எம்பவர் ஆகுறாங்க, இண்டிபெண்டா எம்பவர் ஆகுறாங்க. நாட் அட் தி மெர்சி ஆஃப் எனிபடி. ஒரு எம்ஜிஆருக்கு மெர்சிலையோ, ஒரு ஜெயலலிதாவுக்கு மெர்சிலையோ, ஒரு ஸ்டாலினுக்கு மெர்சிலையோ இல்ல. ஆன் தேர் ஓன் ரைட் அவங்க எம்பவர் ஆகுறாங்க. பட் இது சந்தர்ப்பவாதமா? கண்டிப்பா சந்தர்ப்பவாதம் தான். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் எனக்கு இல்ல. சந்தர்ப்பவாத நிலைப்பாடு தான் அது. கன்சிராம் போன்றவங்க சந்தர்ப்பவாதம் தான் வெளிப்படையா சொல்லுவாங்க. திருமாவளவன் போன்றவங்க அதை சாக்கு போக்கு சொல்லி அதை நம்ம காத்திருக்கலாம். விசிகே முடிவு என்னன்னு காத்திருக்கலாம். இப்ப அதிமுக ஃபேக்ஷன் என்னவா அவங்க மந்திரி சபையில போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். அது திருமாவளவனா தம்பி நாளை கூட பேசலாம். இல்ல பேச்சுகள் அந்த நடவடிக்கைகள் எல்லாம் அவர் ஹிண்ட் கொடுக்கிறதுல அவர் ஒண்ணும் மறுக்கல. நம்ம அவங்க எம்பவர் ஆகுது ஹோல் ஹார்ட்லி we are for it. அதுல எனக்கு மாற்றம் இல்ல. பட் அது வந்து எதுக்கெடுத்தாலும் பாஜக ஒரு நம்ம இந்த சப்ஜெக்ட் பேசலாம். ஃபேக்ஷன் என்ன ஆகும்னு கேக்குறேன். இப்ப அதிமுக ஃபேக்ஷன் அப்படிங்கிறது என்ன ஆகும்? திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனுக்கு போறாருன்னு பார்க்க வேண்டியது. தாவேகா அந்த ஆதவர்ஜுனா பேட்டியை பார்க்கும்போது இதைத்தான் விரும்புறாங்க. அவங்க மெயின் எதிரியா ஸ்டாலினை நினைச்சாலும் கூட எடப்பாடி அவங்களுக்கு எதிரி தான். இன்னைக்கு சொல்ல போனா ரிமோட்ல ஏதோ ஒரு புள்ளின்னு காங்கிரஸுக்கு பார்கெனிங்க எடப்பாடி தான் உயர்த்துறாரு. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மந்திரி சபையில நாளைக்கு ராஜேஷ்குமாரும் இவரும் விஸ்வநாதன் சேரக்கூடிய அந்த கட்சிக்கு பார்லிமெண்ட் பார்கெனிங் பவரை இவங்களுக்கு எதிராக ரிமோட்டா ஏத்துறது எடப்பாடி பழனிசாமி தான். சோ அவரும் அவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியான ஒரு எதிரி தான். திமுக இவங்க காங்கிரஸுக்கு பார்கெனிங் ஏத்தல. அந்த இடத்துக்குள்ள உள்கட்சி அரசியல்ல இவர் மாணிக் தாகூருக்கு போட்டியாளரான இவர் கார்த்திக் சிதம்பரம் தான் நான் 2 தடவை காங்கிரஸ் எம்பி ஆன திமுக வச்சு திமுக ஒரு பெரிய கட்சின்னு அவர் தான் திமுக ஏத்துறாரு. சோ இந்த இடத்துக்குள்ள இவங்க எதிர்பார்ப்பு 25 பேரும் நாங்க தான் அண்ணா திமுகன்னு எடப்பாடியை பலகீனப்படுத்துறது தான் இவங்க விரும்புறாங்க. இவங்க மந்திரி சபையில சேர்த்துட்டா ஒரு நாளோட அந்த இது போயிடும். எடப்பாடி மீது கடும் விமர்சனத்தை இன்னைக்கு வச்சிருக்காரு. பாஜக கிட்ட கொண்டு போய் அதை இது பண்ணிட்டாரு கட்சியை அப்படிங்கறதெல்லாம் கூட திரு அமைச்சர் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அதே எடப்பாடி தானே நீங்க போகாத இவர் சதீஷனோட பதவியேற்பு விழாவுக்கு வந்து பாராட்டுறாரு. அவர் பாஜக பார்கெனிங் பவர் ப்ரொடியூஸ் பண்றாரு. பாஜக நடுவில் வைச்சாங்க. இவரு போல எதிர்த்து ஓட்டு போடல. அந்த சூழ்நிலைக்கு அவர் வந்து ராயராஜ சோழனோட அந்த செப்பேட்டை கொண்டு வந்ததுக்கு மோடிக்கு ஒரு பாராட்டுன்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஸ்டாலினோ இவர் விஜயோ காங்கிரஸ் மந்திரி சபைக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்காத போது வாழ்த்து தெரிவிச்சு எனக்கு இந்த ஆப்ஷன் அதுலயே ஒரு கணக்கு இருக்கு. ஒரு சிறிய புள்ளினால கணக்கு இருக்கு. நிச்சயமா பேசலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க சிவபிரியன்? இப்போ ஃபேக்ஷனல் டீமுக்கு என்ன ஆகும்? அது இப்படியே நீடித்தபடி இருக்க முடியுமா அல்லது அது இன்னும் என்ன ஒரு சூழல்? அவங்களுக்கு ஐ திங்க் எண்ட் ஆஃப் த ரோடுன்னு நினைக்கிறேன். அவங்க இதை நோக்கி தான் அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் இதை நோக்கி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபேக்ஷனோட அடிப்படை விஷயம் ஒருவேளை அதிகாரம் வந்திருந்தா அவங்க சஸ்டெயின் பண்ணிருக்கலாம். அவங்க முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, நாம திமுகவுக்கு பின்னால சட்டமன்றத்தில் உட்காரணும், நாம எதிர்கட்சி கூட கிடையாது. ஸோ எதிர்கட்சியா இல்லாத போது திமுக வந்து பிரதான எதிர்கட்சியா இருக்கும்போது நமக்கான ஸ்பேஸ் சட்டமன்றத்துக்குள்ளேயும் இல்லை வெளியிலயும் இல்லை. இன்னொன்னு ஆன்டி டிஎம்கே ஸ்பேஸை வேற நாம டிவிகே கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிட்டோம். அப்ப நம்ம வந்து அந்த பக்கம் போய் பவரையாவது என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அந்த குரூப் வந்து ஸ்பிளிட்டே ஆனாங்க. ஸோ அந்த பவர் இப்ப இல்லை அப்படி
அப்படின்னும் போது அவங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று இபிஎஸ் கிட்ட வந்து திருப்பி வந்து அவங்க சரண்டர் ஆகணும் அந்த கம்ப்ளீட் ஃபேக்ஷன். ஏன்னா ஏற்கனவே 2-3 பேர் ஒவ்வொருத்தராக வந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க திரு கேசிமணி, வீரமணி போன்றவர்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ இனிமே நாளைக்கு வந்து இந்த அமைச்சரவை விரிவாக்கம் நடந்த பிறகு அந்த ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்பிளிட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இன்னும் சில பேர் வந்து ரெண்டு பக்கமும் இல்லாம நியூட்ரல் ஆமா, திரு டி ஜெயக்குமாரோ அல்லது செல்லூர் ராஜு உள்ளிட்டவர்களோ இதுல அவங்கெல்லாம் நான் எம்எல்ஏஸ். ஸோ அவங்கள வேற பக்கம் வச்சாலும் அந்த அடிப்படையில் சொல்லுங்க. பட் நேத்து செல்லூர் ராஜு வந்திருக்காரு. நேத்து அந்த கூட்டத்துக்கு ஜெயக்குமார் உள்ளிட்டவர்களுக்குலாம் என்னன்னா சரி மனசு வருந்தி அவங்க ஒரு பக்கம் இதா இருக்கிற மாதிரி எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அவங்களும் ஒரு முடிவு எடுத்து அவங்க நிச்சயமா ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். ரைட், என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப திரு சி.வி. சண்முகம் தலைமையிலான அந்த குழு வந்து இப்ப அமைச்சரவையில் இடம் பிடிக்கல அப்படின்னா அதனோட இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அது வந்து சார் கொஞ்சம் அவசரப்பட்ட முடிவு அப்படின்றதான் நான் பார்க்குறேன். நேற்றைக்கு கூட 82 மாவட்ட கழக செயலாளர்கள் 81 பேர் பங்கேற்றிருக்கிறாங்க. அது வந்து நீக்கப்பட்டு புதிதாக நியமிக்கப்பட்ட அவங்க எல்லாம் சேர்த்து தான் 81. ஆனால் இந்த 47 பேரும் சேர்ந்து ஒற்றை முடிவை எடுத்து தேர்தலுக்கு முன்னாடி இப்ப எப்படித்தான் திமுக கூட்டணி கட்சியில தேர்தலுக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க, தேர்தலுக்கு பிறகு என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க, அதே மாதிரிதான் ஃபார்ம் பில கையெழுத்து போட்டு கொடுத்தது அதிமுகவின் பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர். ஆனால் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் அவருடன் எந்த முடிவும் எடுக்காமல் இந்த மாதிரியான போனது என்பது என்னைக்காக இருந்தாலும் சட்ட ரீதியாக நாம வேணா சபாநாயகர் வேணா ஐயா அப்பாவு மாதிரி 5 வருஷம் கூட இழுக்கலாம். ஆனால் 90 நாள் தான் அதை முடிவெடுக்க முடியும். அதற்கு மேல் ஆளுநர் இருக்கிறார், அதற்கு மேல் நீதிமன்றங்கள் இருக்கிறது. ஆகவே அதனால தான் கட்சியின் அடிப்படை உறுப்பினரில் இருந்து அவர்கள் நீக்கப்படவில்லை. ஆமா, ஆனால் அமமுக அடிப்படை தொண்டனா இருந்து நீக்கிட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு அவரு ரொம்ப சுதந்திரமா இருக்கலாம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஆகவே இவ்வளவு சட்ட சிக்கலுக்கு ஏப்பா நம்ம போகணும்? நமக்கு ஏற்கனவே பெரும்பான்மையும் இல்ல. திமுக கூட்டு போட்ட ஓட்டுகளை வச்சு நம்ம ஆட்சி இது பண்றோம். அதனால முதல் முறையா நம்ம 47 பேரை நம்ம கொண்டு வரணும்னு அவங்க நினைச்சாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த பிரிந்து போனவர்களுக்கு எடுத்த தவறான முடிவு அப்படின்றதுதான் நாளைக்கு அமைச்சரவை முடிந்ததற்கு பிறகு இது தெளிவுபடுத்தும். ஓகே ஷியாம், உங்கள்கிட்ட நிறைவு பண்றேன். இப்ப இந்த எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்க அணிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்சியில வெளியில அதே போல சட்டமன்றத்துக்குள்ள இப்ப இருக்கிற வாய்ப்புகள் என்னவா இருக்கும்? அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, கனிமொழி அவர்களை நீங்க ஆரம்பத்திலே குறிப்பிட்டீங்க. இப்ப திமுகவும் ஒருவேளை தயாராயிட்டாங்களோ, இந்த கூட்டணிகள் இவங்கெல்லாம் இந்த கட்சிகள் அங்கே போயிடுவாங்க, நம்ம தனியாகவே நின்று இதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்களா? இது ரெண்டுக்குமான பதிலோட நிறைவு செய்யலாம். எஸ், விஸ்வநாதன் அவர்கள் வழக்கு ஒன்று, பழைய வழக்கை நீங்கள் இந்த இடத்துல நினைவுபடுத்தி பார்க்கணும். அதாவது வேலூர் விஸ்வநாதன் மற்றும் அழகு திருநாவுக்கரசு 2 பேரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். அதுக்கு பிறகு தான் மதிமுக கூட்டத்துக்கு போய் வாழ்த்தி பேசினாங்க 94. அதுக்கு பிறகு சேடப்பட்டி முத்தையா தகுதி இழப்பு பண்ணி அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நின்றுது. அதனால கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால காமராஜுக்கு சேஃப்டி கிடையாது. அதே மாதிரி இவங்களும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார்கள்னா, எஸ்பி வேலுமணி மற்றவங்களும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாலும் அவங்களுக்கு சேஃப் கிடையாது. ஏனென்றால் 2004க்கு பிறகு ஸ்பிளிட் ரெகக்னைஸ் ஆகிறதே கிடையாது.